ஆண்டின் பொதுக்காலம் 16வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 13. அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 9 வரை. இன்றைய நற்செய்தி பகுதி விதைப்பவர், விதைக்கப்பட்ட விதைகள் மற்றும் அந்த விதை விழுந்த மண்ணின் வகையை பொறுத்தது இவற்றை பற்றி நமக்கு குறிப்பிடுகிறது. இது புதிய ஏற்பாட்டில் விண்ணரசு பற்றிய போதனையின் முதல் உவமையாக சொல்லப்படுகிறது. இந்த உவமை திருத்தூதர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இயேசுவால் விளக்கப்பட்ட உவமையாகும். இந்த உவமை இறைவனின் வார்த்தையை கவனத்தோடு கேட்கும் கருப்பொருள் பற்றியது. விதைப்பவர் கடவுள், விதையும் கடவுளுடையது. இந்த இரண்டிலும் எந்த குறைபாடும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த விதை விதைக்கப்படும் மண், அதாவது நமது மனநிலை, இதுதான் மாறுபடுகிறது. 4 விதமான மண், 4 விதமான மனநிலைகள். வசனம் 1, வழியோரம் விழுந்த விதைகள் மூடிய மனநிலை உடையவர்களை குறிக்கிறது. வசனம் 5, பாறை பகுதியில் விழுந்த விதைகள் மேலோட்டமாக கேட்பவர்களை குறிக்கிறது. வசனம் 7, முட்செடியின் இடையே விழுந்த விதைகள் மிகுதியான வேலைகளின் நடுவே கேட்கின்றவர்கள், பிஸி லைஃப். வசனம் 8, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் திறந்த மனதோடு செவிமடுப்பவர்களை இது குறிக்கிறது. 1, மூடிய மனநிலை உடையவர்கள். இவர்கள் விவிலியத்தை வீட்டிலே மூடிய நிலையிலேயே வைத்திருப்பார்கள். இவர்கள் சோம்பல், கர்வம், முற்சார்பு எண்ணம், பயத்தால் நிரம்பியவர்கள். விவிலியத்தை திறந்து படிப்பதற்கு பயம். விவிலியத்தை திறந்தால் நம் வாழ்க்கை திறக்கப்படுமே, வாழ்க்கை திறக்கப்பட்டால் மனமாற்றம் அடைய வேண்டுமே, இதெல்லாம் நமக்கு தேவையா என்று ஆன்மீக சோம்பல் மனம் கொண்டவர்கள் இவர்கள். வழியோரமாய் விழுந்த விதைகளை பறவைகள் வந்து விழுங்கிவிட்டன. பறவைகளுக்கு கொடுத்து வைத்த பாக்கியம் கூட இந்த மூடிய மனம் கொண்டவர்களுக்கு கிடைக்கவில்லை. 2, மேலோட்டமாக செவிமடுப்பவர்கள். பாறையின் மேல் உள்ள மண் மிகவும் சொற்பமானதாகவே இருக்கும். விரைவாக வளரும். ஆனால் வளர்ந்த அப்படிப்பட்ட நேரத்திலேயே மீண்டும் அது விழுந்துவிடும். ஆழமான மண்வளம் இல்லாததால் வேர்கள் விரிந்து இவை காலூன்ற முடியாது. இப்படிப்பட்டவர்கள் இறைவார்த்தையின் மேல் மேலோட்டமான ஆர்வத்தோடு கேட்பவர்கள், உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டவர்கள், மிகுந்த உணர்ச்சிக்கு வயப்பட்டு இறைவார்த்தையின் மேல் ஆர்வம் காட்டுவார்கள். எவ்வாறு ஒவ்வொரு உணர்ச்சியிலும் திடீரென்று மேலெழும்பி திடீரென்று வீழ்ந்து விடுமோ, அந்த நிலையில்தான் இவர்கள் இறைவார்த்தையோடு தொடர்பு கொண்டிருப்பார்கள். இவர்கள் வேறற்றவர்கள். இவர்கள் தொடக்கத்தில் மிகுந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தினாலும் மேலோட்டமே இவர்கள் வாழ்வு முறையாக அமைகிறது. இவர்கள் கடன் திருப்பலிக்கு வந்து கடவுளிடம் உள்ள கடனை தீர்ப்பதற்காக வருவார்கள். திருப்பலியிலோ இறைவார்த்தையிலோ வேரூன்றி மனதை ஒருமுகப்படுத்தி பங்கெடுக்க முடியாத மனநிலை உடையவர்கள். 3, பல வேளைகள் மத்தியில் செவிமடுப்பவர்கள், பிஸி லைஃப். இவர்கள் பலவற்றில் ஆர்வம் காட்டுபவர்கள், பலவற்றை குறித்து கவலை கொண்டிருப்பவர்கள், வாழ்வில் எது முக்கியம் என்று உணராதவர்கள். இறை வார்த்தையை கேட்பது எல்லாவற்றிலும் முதன்மையானது, இன்றியமையாதது. அதை புரிந்து கொள்வது அதைவிட மிக முக்கியமானது. இப்படிப்பட்டவர்கள் என் பல்வேறு வேலைகள் மத்தியில் என்னால் குடும்ப இறைவேண்டலில் ஈடுபட முடியவில்லை, விவிலியத்தை வாசித்து தியானிக்க நேரமே இல்லை என்று மழுப்புபவர்கள். தங்கள் வேலைகளை தவிர இறைவார்த்தையை கூட வாசிக்க, சிந்திக்க நேரம் இல்லை என்று சோர்வாக இருப்பவர்கள்.
ஏனென்றால் இவர்கள் களைகளால் உட்செடிகளால் மூழ்கடிக்கப்படுபவர்கள். 4. திறந்த மனதோடு செவிமடுப்பவர்கள். நல்ல வளமான செழுமையான மனதுடையவர்கள் இவர்கள் திறந்த மனதோடு இருப்பதால் இறை வார்த்தையை எப்போதும் கேட்கவும் கற்றுக்கொள்ளவும் எப்போதும் தயாராக இருப்பவர்கள். தாங்கள் மற்ற வேளைகளில் பிஸியாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்ளாதவர்கள். நாங்கள் இறைவார்த்தையை கேட்கிறோம் என்று சொல்லி பெருமையடித்துக் கொள்ளாதவர்கள். கடவுளின் வார்த்தையின் மேல் பசியும் தாகமும் நிரம்பியவர்கள். எனவே இவர்களுக்கு அருளை கடவுள் நிறைவாக பொழிகிறார். கடவுள் விருப்பத்தை நிறைவேற்ற புரிந்து கொள்ளும் மனப்பான்மையை வழங்குகிறார். இறைவார்த்தையின் வழி வாழ சக்தியையும் அவர்களுக்கு அருள்கிறார். ஆமீன்.